போன ஞாயிற்றுக்கிழமை குளிச்சுது ஒரு வாரம் ஆயிடுச்சு. இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு. உடம்பெல்லாம் ஒரே நாறுது. இந்த மிஷின்ல ஒரு குளியல போட வேண்டியதுதான். ஒரு படிக்கட்டு வச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். துணியில் இருக்கிற அலைக்கு போகும்போது நம்ம உடம்புல இருக்கிற அலைக்கு போகாதா? இதெல்லாம் தீருவணும்னு நினைக்கிறேன். புடிச்சு தீருவோம். வருது 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 வருது. காத்தாடி பாவாட காத்தாட கொஞ்சம் சேர்ந்தாட குளிக்குது ரோஜா நாத்து ஜிஞ்சிக்கா ஜிஞ்சி. என்னது இது? இதுதான் கருப்பாம்பூச்சனம். கருப்பாம்பூச்சனமா? ஆமா. அப்படின்னா இது ஒரு புதுவித யோகா மெத்தட். ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, இதனால என்ன யூஸ்? அதை இன்னும் கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அப்டேட் பண்றேன். எனக்கே ஒழுங்கா இங்க சோறு போட மாட்டேங்கிறானுங்க. இதுல ஒன்ன வேற எங்கேயோ ஷூட் போட்டு வந்துட்டு செகண்டரி பெட்டுங்கிறானுங்க. நீ இருந்தாதான் இதெல்லாம் நடக்கும். இப்பவே உன் மூச்சை நிறுத்தி முக்தி கொடுத்துறேன்டா. ஏய், என்னையவே கடிக்கிறியா? ஒன்ன இந்த வாங்கிக்க 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 வாங்கிக்க. பாத்தியா, இதேதான் உனக்கும். இப்போ கடி பார்க்கலாம். என்ன கடி போனா போதுன்னு பார்த்தா எனக்கும் 5 அறிவு இருக்குடா. ஆப்பாவாயா இருங்க, 5 நிமிஷத்துல சாப்பாடு ரெடி ஆயிடும்னா. பசி தாங்கல. யூடியூப் பார்த்து சமைக்கிற அவுல இருக்கு. ஐயோ, அதான் அந்த புல்ல பிடிச்சி தின்னுக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல, ஆனா அருமையா இருக்கு. என் பொண்டாட்டி சமையலை சாப்பிட்றதுக்கு பேசாம இடிய தின்னுட்டு போயிடலாம்ல இருக்கு. என்ன அது என்ன, எப்ப பார்த்தாலும் கடைக்கு போற ஆனாலும் சரி, எந்த வேலையா இருந்தாலும் சரி என்னையத்தான் பார்க்க சொல்றாங்க. அண்ணனுக்கு ஒரு வேலை கூட சொல்ல மாட்டேங்குது அம்மா. இப்படித்தான் நேற்று கடைக்கு போயிட்டு வந்து ஒரு ரூபா மிச்சம் இருந்துச்சுன்னு புளிப்பு முட்டையை வாங்கி சாப்பிட்டேன். மிச்ச காசு கேட்டு என்னை அந்த அடியும் அடிச்சு விட்டாங்க. என்னை பார்த்தா மட்டும் இச்ச வாய்த்தனமா தெரியுது பிள்ளைக்கு. ஒருவேளை என்னை குப்பை தொட்டியிலேருந்து எடுத்துட்டு வந்துருப்பாங்களோ. அண்ணன் சொன்னது உண்மையாத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிறர் அன்புக்கு ஏங்குவதை விட பிரியாணி சாப்பிட்டு தூங்குவதையே மேல். எனக்கும் ஒரு ஆள் இருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது அவளுக்கெல்லாம் நான் ஒரு ஆளே இல்லைன்னு. தட்டி பாட்டின் கொட்டாங்கச்சி காலம் வந்து உருக்குள்ள நொறு பொண்ணு என்ன பிள்ளைங்குது ஏங்காம ஆனாலும் தானே உன் அழகுக்கு அறிவுக்கும் ஏங்கித்தானே ஆகணும். ஏங்குதாம்ல என்கிட்ட ஏங்குது. நேற்று முனியமாட்ட வாங்கின செருப்படிக்கு மூஞ்சி தாண்டா வீங்கி கிடக்குது. சும்மா வாய் இருக்குங்கிறதுக்காக அள்ளி விடக்கூடாது. ஓனர் கிட்ட சாவி கேளுடி, வண்டி எடுத்துட்டு மேட்சலுக்கு போவோம். ஓனரே, சாவி குடியா? என்கிட்ட இல்லடி. ஓ, சாவி அந்த பாவி கிட்ட இருக்கா? யாரடி பாவி? முதல்ல வண்டி விட்டு இறங்குடி. 60,000 ரூபாய் வண்டி மேல நின்னு ஆட்டம் போட்டுட்டு இருக்கியா? நீ தாண்டி ஓட்ட வண்டிக்கு ஆட்டம் போட்டுட்டு இருக்க. எதுடா ஓட்ட வண்டி? 1 லிட்டர் பெட்ரோல் போட்டா 50 கிலோமீட்டர் ஓடும். நாங்க தண்ணிய குடிச்சிட்டே 60 கிலோமீட்டர் ஓடுவோண்டி. நினைச்ச இடத்துக்கு நாங்க வண்டியில போவோம். நீ நினைக்காத இடத்துக்கே நாங்க போவோம். மாப்பிள்ள சொல்றா, பிறந்ததிலிருந்து 24 மணி நேரமோ வெயிட்டு இருக்க பூச்சி எந்த பூச்சிங்க தெரியுமா? இல்ல, எனக்கு தெரியாது. அது என்ன பூச்சி? மூட்டை பூச்சி போய் நசுக்கி விட்டுருவோனே. என்ன சொல்றா? பாடா படுத்துறான். காலங்காத்தாலே ஒரு பொண்ணு எனக்கு மெசேஜ் பண்ணிச்சு. நானும் உன் பேர் என்னன்னு கேட்டேன். அனுப்புறியான்னு சொல்லிச்சு. எதை அனுப்பணும்னு நான் கேட்கவும் பிளாக் பண்ணிட்டு போயிடுச்சு. அப்படி நான் என்ன தப்பா கேட்டேன்? என்ன அனுப்ப சொல்லியிருப்பா? ஒருவேளை எனக்கு பொண்ணு பார்க்கறது தெரிஞ்சுக்கிட்டு பயோடேட்டா அனுப்ப சொல்லியிருப்பாளோ? இல்ல இல்ல, என்னோட போட்டோ அனுப்ப சொல்லியிருப்பாளா இருக்கும். எப்படி கான்டாக்ட் பண்ண? உன்னையும் வளர்த்து என் தலையில கட்டி வச்சிருக்கான் பாரு உங்க அப்பா. எங்க அப்பா பத்தி பேசாதீங்க. எங்க அப்பா என்ன கேட்டதெல்லாம் வாங்கி தருவாரு. ஐயா, உங்க அப்பா கிட்ட என்ன கேட்ட? பிஸ்கெட்டு, சாக்லேட்டு, ஃப்ரூட்டி. என்கிட்ட என்ன கேட்ட? பட்டு புடவை, கல் நெக்லஸ். அடுத்தவன் பிரச்சனையை கேட்கும் போது 1008 தீர்வு தோணுது. ஆனா நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு மண்ணாங்கட்டியும் தோண மாட்டேங்குது.
இந்த வெயில்ல வெளியே போயிட்டு வரவங்களுக்கு தாம்மா தெரியும் வெயில் எவ்வளவு அழகுன்னு. கல்யாண வாழ்க்கை கலவரம் இல்லாம சமாதானமா போனோம்னா பொண்டாட்டிக்கிட்ட 3 முக்கியமான விஷயத்த கடைபிடிக்க வேண்டியதா இருக்கு. அது என்னன்னா ரொம்ப சிம்பிள். சரிம்மா, சாரிம்மா, எல்லாம் வாயிஷ்டம்மா. இந்த 3 விஷயத்த மட்டும் தாரக மந்திரமா பயன்படுத்தணும்னா வாழ்க்கை கலவரம் இல்லாம போகும். இது எல்லாத்தையும் தாண்டி பொண்டாட்டி ரொம்ப ஆக்ரோஷமான நிலைமைக்கு போயிட்டான்னா ஆம்பளைங்களுக்கு அமைதி தான் ஒரே ஆயுதம். பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு பொறுமையா இருந்த வேண்டியதான். இங்க பாரு இத கஷ்டப்பட்டு பெத்தெடுத்தது நானு. இது தவப்பன மாதிரியே கலர்ந்த பிறந்தது இல்லாம அந்த மூதேவிய மாதிரியே கோணம். சே கிளங்க எங்கிட்டு வராக்கு பாரு வவ்வால் குஞ்சு போல. ஒரு நாளைக்கு 2 தடவை 7:30 சந்திக்கிற கடிகாரமே நல்லாதான் ஓடுது. 30 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் 7:30க்கு பரிகாரம் தேடி ஓடுறோம். என்ன வாழ்க்கடா. வெயில் காலம் வந்துட்டாலே என்ன ஒன்றதும் புரியல. சிவருக்கு சவரு தார முடியல, சுடுது. இதுல வேற அரிப்பு வேற பெரிய மிசியா இருக்கு. ஒருவேளை படத்தாமரையா இருக்குமோ, சிறங்கு சுரியா, ஒன்னும் புரியலையே. எங்க கைய வச்சாலும் சுடு. என் பொண்டாட்டியே அவங்க அம்மா வீட்டுக்கு போறான்னு சொல்லி பேக்கேஜ்லாம் எடுத்துட்டு வந்து நின்னா. எனக்கு பார்த்தோன்னு தலைகால புரியல. சந்தோஷத்துல கைதட்டி சிரிச்சிட்டேன். அவ்வளவுதான். பேக்க தூக்கி போட்டுட்டு வீட்டுக்குள்ள போயிட்டா. அப்ப நான் போறது அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். என் சந்தோஷத்தை நானே கெடுத்துக்கிட்டேன். எனக்கு என்னை பிடிக்கவில்லை. எதுக்கு அந்த புண்ணு நம்மளை பார்த்து சிரிச்சிச்சு? அப்ப அது கண்டிப்பா லவ்வா தான் இருக்கும். எல்லாமே நம்மளை பார்த்து சிரிக்குது, கண்டிப்பா லவ்வு தான். அடே மரப்பையில, உன்னை பார்த்தா கோமாளி பையன் மாதிரி இருக்கேன், அதனால சிரிச்சிருக்கேன். உடனே லவ்வு நினைச்சிட்டியா? சி, என்ன மானங்கட்ட மைண்டு. நல்லாதான் ஒரு விஷயம் யோசிச்சா உடனே அதுக்கு பிடிக்காத. கோப்போ நீ போய் செருப்படிதான். கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். இவ்வளவு ஏன், ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவார். தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படி ஒரே ஜோக்குக்கு 100 தடவை சிரிக்க முடியுமா? முடியாதில்ல. அப்புறம் ஏன் ஒரு பிரச்சனைக்காக பல தடவை அழுதுகிட்டே இருக்கணும்? விட்டு தள்ளுங்க. சிந்தித்தால் தீர்வு இல்லாமலா போகும்? அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன். ஏன் கலெக்டர் ஆபீஸ் லீவா? ஜாலியா இருக்கப்போல. அட நீ வேறப்பா. பார்டர்ல பிரச்சனை, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிருக்காங்க. இல்லைக்கா, போர்தான் முடிஞ்சிருச்சே. அட நீங்க வேற. நேத்து எடுத்துட்டு வந்த பட்டு புடவையில பார்டர் பிடிக்கலையா, அத மாத்த போயிருக்காங்க. உருளைக்கிழங்கு நிறைய சாப்பிட்டா கால் வலிக்கும்னு சொல்றாங்க. அது நடக்குது. ஆனா வெண்டைக்காய் நிறைய சாப்பிட்டா மூளை வளரும்னு சொல்றாங்களே, அது மட்டும் வளராம இருக்கே, அது எப்படி? இல்ல மச்சான், நான் ஒரு ஜோக்கு சொல்றேன் பாரு. கிளி ஏன் பச்சையா இருக்கு தெரியுமா? தெரியாதா? ஏன்னா இன்னும் யாரும் அதை அவிக்கல. எப்படி ஜோக்கு? 4 தலைமுறைக்கு முன்னாடி செத்து போன ஜோக்கெல்லாம் வந்து இப்ப சொல்லிட்டு இருக்கு முதேவி. என்ன வண்டி தொலைகிறது? என் தங்கச்சியை வேற கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். திரும்பி பார்த்தா இவன் சொன்னதுக்கு சிரிக்கானா? சிரிக்காமே இருக்க முடியாது. ஐயோ என் தங்கச்சி. உலகத்திலேயே கஷ்டமான விஷயம் எது தெரியுமா? நமக்கு யாராவது அட்வைஸ் பண்றப்போ வர சிரிப்பை அடக்கிக்கிட்டு சீரியஸா மூஞ்சி வச்சு இருக்கிற மாதிரியே நடிக்கிறது தான். நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டம் பாத்தியா? தான் மச்சான், என்னால தாங்க முடியல. நான் ஏன் பிறந்தேன்? காலையில ஒரு பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு போய் சொன்னா, அது திரும்பி இன்னும் பார்த்துட்டு சொல்லுங்க நான் சொல்லுது. அப்புறம் என்னத்த சொல்ல, நல்லா இருமா தங்கச்சின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் ஒரு ராசி இல்லா. அப்பா, மனுஷனுக்கு எந்த வியாதியானாலும் வரலாம்டா, அந்த வயிற்றால மட்டும் போவே கூடாது. காலையிலேருந்து ரயில் வண்டி மாதிரி போயிட்டே இருக்கு. டவுன் பஸ் மாதிரி அப்பப்போ நின்று போனா தானே கொஞ்சம் உடம்புக்கு தெம்பு கிடைக்கும். நிக்காம போகுதுடா சாமி, முடியலடா. பெண்களின் மனநிலைமை இந்த 2 விஷயம் தாங்க. அதுல ஒண்ணு, சமைக்க என்ன செய்யலாம். 2வதா பாத்தீங்கன்னா, சமைக்காமல் இருக்க என்ன செய்யலாம். ஷாப்பா, இவன் தொல்லை தாங்க முடியலையே. முகமூடி போட்டு வந்து என்ன பயங்காட்டுறானா? இப்ப நம்ம கண்டுபிடிச்சான்னு தெரிஞ்சது விளையாடாம போயிடுவான்.
சரி கொஞ்சம் நடிப்போம். ஐயோ பயமா இருக்கே யார் இது ஐயோ எனக்கு பயமா இருக்கே திருடேன். நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஏண்டி மூஞ்சிய உருன்னு வச்சு சிரிக்காமே இருக்கேன்? என்னத்தடா சொல்ற வாழ்க்கையில் ஒரே கஷ்டமா கடனம்தாய் என்னத்தேன்னு சொல்லி சிரிக்கேன். அடியே அப்படியெல்லாம் பார்க்க போனா நான் 12 ஜென்மம் எடுத்தாலும் சிரிக்கவே முடியாதுடி. பாத்தியா கோயில் மணி மெசேஜ் போட ஆரம்பிச்சுட்டான். 50 ரூபா வாங்கிட்டேன்னுட்டேன். பாரு வாக்க ரொம்ப அழகானது மச்சான். என்னடா திடீர்னு எப்பனாட்டி ஊருக்கு போயிடுச்சு. அப்ப நேற்று வரல என் வாழ்க்கை அழகா இருந்தது மச்சான். என்னடா சொல்ற? அவன் ஊர்ல இருந்து வந்துட்டான்.